திமிங்கலம் நேத்து மேட்ச்ல தான் ஷனாக்கா ரன் அவுட் ஆயிட்டார்ல. ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பால் அவர் எப்படி வந்து விளையாண்டாரு? இது என்ன கிரிக்கெட் ரூலு? ஒண்ணுமே புரியலையே. இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போயிடுச்சுங்க. சூப்பர் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே குஷால் பெரரா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷனாக்காவும் ரன் அவுட் ஆயிட்டாருங்க. அதோட அந்த சூப்பர் ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஷனாக்கா ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் அடுத்த பால் வந்து விளையாண்டாருங்க. இதை வந்து பார்த்துட்டு தான் எப்படி ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவர் திரும்ப விளையாண்டாரு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் என்ன இருக்கு அப்படின்னா, ஷனாக்கா ரன் அவுட் ஆனார் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே அம்பையர் வந்து ஷனாக்கா சஞ்சு சாம்சனுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருன்னு சொல்லி அவருக்கு அவுட் கொடுத்தாங்க. அவர் ஒரு தடவை அம்பையர் அவுட் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் வந்து ரன் ஓடினாலும் சரி, அந்த பால் ஃபோருக்கு போனாலும் சரி, அந்த ரன் எதுவுமே கணக்கிலே வந்து வராது. அதனால தான் வந்து அதுக்கப்புறம் அந்த அவுட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஷனாக்காவுக்கு வந்து பேட்டில் பால் படவே இல்லைங்க. அதனால வந்து அது ஆக்சுவலாக நாட் அவுட் தான். அது நாட் அவுட்டாக இருந்தால் கூட அம்பையர் ஒரு தடவை அவுட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பால் டெட் ஆயிடுச்சு அப்படின்ற கணக்கில் அந்த ரன் அவுட் வந்து கணக்கில் வரவே இல்லை. இதனால வந்து ஷனாக்காவுக்கு ஒரு பெரிய லக்காய் போயிடுச்சுங்க. அம்பையர் வந்து அவுட் கொடுத்தனால அவர் ரன் அவுட்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. சரி, இவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு, அடுத்த பால்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அடுத்த பால்ல துருவ் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க. இதுதாங்க பெரிய கொடுமையா போயிடுச்சு. ஏன்னா எப்பயுமே இந்த ரூல் வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் வந்து இருக்கும். முக்கியமான கட்டத்துல அம்பையர் வந்து அவுட் கொடுப்பாரு, அந்த பால் வந்து ஃபோருக்கு போகும். என்னதான் இருந்தாலும் அந்த ரன்ஸ் எதுவுமே கணக்குல வராது. ஆனா முதல் முறையா வந்து இந்த ரூலு பேட்ஸ்மேனுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அதை கரெக்டா பயன்படுத்திக்குவாருன்னு பார்த்தா நேத்து மேட்ச்ல அவர் கரெக்டா பயன்படுத்திக்கவே இல்லைங்க. இதே மாதிரி நேத்து மேட்ச்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, நேத்து ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும்போது கரெக்டா 10வது ஓவர்ல வருண் சக்கரவர்த்தியோட பால்ல 10 நிமிஷங்கா சூப்பரா அடிக்க போய் அது வந்து அக்சர் பட்டேல் கையில வந்து விழுந்துச்சுங்க. அவர் கேட்ச் பிடிப்பாருன்னு பார்த்தா கேட்சையும் பிடிக்காம அதை சிக்ஸுக்கு தள்ளி விட்டாரு. சரி, ஸ்ரீலங்காவுக்கு சிக்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா அந்த பாலை டெட் பால்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, வருண் சக்கரவர்த்தி பவுலிங் போட்டுட்டு இருக்கும் போது அம்பையர் வந்து பின்னாடி இருந்து இந்த பால் வந்து சேஃப் இல்லை, இது டெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கை காமிச்சாரு. ஆனா அது வருண் சக்கரவர்த்திக்கு தெரியவே இல்லை. அவர் வந்து அந்த பாலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அது 10 நிமிஷங்க அடிச்சு சிக்ஸும் வந்து போயிடுச்சு. ஆனா அம்பையர் வந்து இது டெட் பால்னு சொன்னனால ஸ்ரீலங்கா அடிச்ச சிக்ஸ் வந்து கணக்குல வந்து வரலங்க. இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் புலம்பிட்டு இருக்காங்க. ஐயா, அந்த சிக்ஸ் கணக்குல வந்திருந்தா கூட இந்நேரம் ஸ்ரீலங்கா மேட்சை வின் பண்ணியிருப்பாங்களே, அந்த சிக்ஸ் அநியாயமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படியோ நேத்து மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்துருந்துச்சுங்க. ஏன்னா இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட்ல T20க்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாம எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங் இல்லாம ரொம்ப முக்கியா தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இருக்கிறதுலே நேத்து மேட்ச் தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 இன்சிடென்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.